பொருளை கூட கரெக்டாக பிடிக்க தெரியாதெல்லாம் ஊர் உள்ள தௌலத்துன்னு சுற்றுறத பார்க்குறோம். எல்லாத்தையும் கரெக்டாக செய்கிற வேலைக்காரன் எதுவுமே வேணாம்னு சொல்லிட்டு போகிறது இப்போ தானே ஃபர்ஸ்ட். இந்த மீமுக்கு ரிலேட்டான ஒரு ஆளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வணக்கம் ஸ்டார் ஹேட் க்ரூஸ். முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் மக்கள் ஹிந்தி சாங்ஸை நிறைய கேட்பாங்க. பட் மெலோடிஸை தவிர்த்துட்டு இந்த ராக் சாங்ஸு, ஹை பிச் சாங்ஸு, பார்ட்டி சாங்ஸ் அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது. இந்த மாதிரி ஒரு எரா போயிட்டு இருக்கும்போது அந்த பேரியர் எல்லாம் உடைச்சி வந்தவர் தான் நம்ம அரிஜித் சிங். ஸோ எப்படின்னா அவருக்குன்னு ஒரு யூனிக்னஸான வாய்ஸு. நம்ம என்னதான் வந்து கஷ்டப்பட்டு கத்தி பாடி ஒரு பாட்டை ஹிட் ஆகணுங்கிற அவசியமே கிடையாது. மெலோடியிலேயே எல்லாரையும் ரசிக்கிற மாதிரி ஒரு சாங்ஸை கொடுக்கணும், அந்த மாதிரி இருந்தவர் தான் நம்ம அரிஜித் சிங். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃப்ரெண்ட்லியான ஆள். எப்படி பார்த்தீங்கன்னா மியூசிக் டைரக்டர் பார்த்தீங்கன்னா அவர் மனசில் என்ன நினைக்கிறாரு அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக அவுட்புட்டை கொடுப்பாரு. ப்ரொடியூசர்கிட்டையும் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெண்டாக இருப்பார். அப்புறம் நமக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ளசண்டான சாங்ஸை கொடுப்பார். இவரை பற்றி பார்த்தீங்கன்னா நிறைய ரூமர்ஸோ நிறைய நெகட்டிவிட்டியோ எங்கேயுமே வந்தது கிடையாது. அதோட மெயின் காரணம் இவருடைய டிசிப்ளின்னு சொல்லலாம். இவர் ஒர்க்கில் அழகாக பண்ணுவார், டிசிப்ளினாக இருப்பார். எங்கேயும் ஓவர் டாக்ஸ் விடுறது, லூஸ் டாக்ஸ் விடுறது எதுவுமே கிடையாது. ஸோ நானும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபேன் தான் இவருக்கு. எனக்கு நினைவு தெரிஞ்ச நாளில் ஹிந்தி சாங்னாலே ஃபஸ்ட்டு ஞாபகம் வர்றது பார்த்தீங்கன்னா தும் ஹி ஹவா தான் இருக்கும். ஸோ நான் ஒரு இயர்லி 2K கிட் அப்படின்றதுனால நான் வந்து வீடியோ சாங்லாம் பார்த்தது கிடையாது. ஒரு MP3 கேட்டது தான் இந்த தும் ஹி ஹோ சாங்கு. அதிலே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு பெயினை கொடுத்துட்டு போயிடுவார். பெயின்னா எனக்கு அந்த டைமில் வந்து லவ்னா என்னன்னு தெரியாது, இது லவ் ஃபெயிலியர் சாங்கான்னு தெரியாது, அது ஒன்று ஹிந்தி லாங்குவேஜே எனக்கு புரியாது. பட் ஆனால் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன், ஏதோ ஒரு நேரத்தில் சோகமாக இருந்திருக்கேன். அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னோட வாய்ஸ் தான் மெயின் காரணம்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய சாங்ஸ் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு எனக்கு பிடிச்ச சாங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சனம் ரே, அப்புறம் வே கம்லேயா, மஸ்து மகன், அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சன்னா மேரியாலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் லூப் மோடு தாங்க, ஃபுல்லாக லூப் மோடு தான், ஹெட்செட்டை மாட்டிட்டு. ஆனால் பட் இவர் ஏன் இந்த டைமில் இவர் இந்த பென்குயின் மாதிரி போகிறாருன்னு எனக்கும் தெரியல. ஸோ இந்த பென்குயின் வீடியோ ரீசெண்டாக போட்டிருந்தோம், மலையை பார்த்து போகிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி இவரும் ஒரு தனி டிசிஷன் எடுத்து போகிறாரான்னு தெரியல. ஸோ மூவிஸில் சைன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு, ப்ளேபேக் சிங்கிங்கும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஆனால் எனக்கு வருத்தம் தாங்க. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா தமிழ்லேயும் ரொம்ப சூப்பராக பாடுவார், ஹிந்திலையும் ரொம்ப சூப்பராக பாடுவார். ஸோ உதாரணத்துக்கு நான் 2-3 சாங்ஸ் நம்ம தமிழில் ரொம்ப அழகாக பாடியிருக்கார். நான் உன் அழகினிலே, இந்த மாதிரி வந்து இவர் ஒரு மல்டி டேலண்டடுங்க. ஆனால் இவர் ஏன் இந்த டைமில் இப்படி வெளியில் போகிறாரு அப்படிங்கிறது தெரியல. பட் இருந்தாலும் அவர் நல்லா இருக்கட்டும். அவருடைய சாங்ஸ் வந்து இன்னும் போயிட்டுருக்கு. ஸோ நீங்களும் கேளுங்க, உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் கொஞ்சம் வருத்தப்படுறேன். சரி ஸ்டார் ஹேட் க்ரூஸ், பார்க்கலாம். இந்த 2026 என்ன வேணாலும் நடக்கலாம். கானாவினர் பொட்டியை தூக்குனதாக இருக்கட்டும், இந்த பக்கம் ஜனநாயகன் படம் வராமல் இருந்ததாக இருக்கட்டும், இப்போ கடைசியாக தலைவர் வந்து நான் ரிசைன் பண்ணுன்னு சொல்கிறதும் எங்கே போய் முடிய போதும். பாய் ஸ்டார் ஹேட் க்ரூஸ், பார்ப்போம்.